ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி லைட்டாக சூடானோடனே வெல்லம் ஒரு அரை கட்டி நான் எடுத்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், தூளாக நசுக்கி. அந்த தண்ணியில் நல்ல வெல்லம் உருகி நல்லா கரையட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஹோலி கம்யூனியன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுறதில்ல. இதை மாஸ்க் யூஸ் பண்ணாதது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொரகொரப்பாக நல்லா அரைச்சி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இதுக்கு இடையில் நான் அரை கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரை கப் தேங்காயை இது மாதிரி வானிலையில் ஒரு சட்டியை வச்சு அதில் நல்லா தேங்காயில் தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா அதை வறுத்தெடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் அதை ஒரு பக்கத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இடையில் வெல்லம் நல்லா தண்ணியில் உருகி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா உருகினதுக்கப்புறம் அது வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெள்ளத்தில் கல் மண்ணெலாம் இருக்கும். அதை வடிகட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் மறுபடியும் அதே கடாயில் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கம்பி பதம் மாதிரி வர மாதிரி இருக்கப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் நம்ம துருவின தேங்காய் ஒவ்வொரு கரண்டியாக நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா ஒரு ஸ்பூனில் கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு சூடாக கொஞ்சம் கை பொறுக்க அளவுக்கு இருக்கிறப்ப சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான ஒரு லட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும், குழந்தைகளும் விரும்பி இதை சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.